வீக்கெண்ட் ஆச்சுனாலே நம்ம குழந்தைங்கள எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நமக்கு கண்டிப்பாக மண்டை காஞ்சிரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் குட்டியை நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்லாண்டில் ஆல்பனிங்கிற ஏரியாவில் இருக்கிற வண்டர்லேண்ட். இது வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து ஸ்கூல் டேர்ம், நார்மல் ஹாலிடேஸ் இதை பொறுத்து மாறும். அதே மாதிரி இதோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு கீழே குழந்தைங்களுக்கு வந்து $5 தான் ப்ரைஸிங். ப்ளஸ் அவங்க கூட 2 அடல்ட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே போய்க்கலாம். ஸோ எங்களுக்கு மொத்தமாக என்ட்ரி டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா $5 தான் வாங்கிக்கிட்டாங்க. இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஒரு வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இங்கே ஏதோ ஒரு விளையாடுறதுக்கான ஆக்டிவிட்டி இருக்குது. எங்கள் குட்டி இந்த மாதிரி அழகாக ஒரு பைக்கு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வந்து இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி விளையாட்டு என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்கள வந்து நல்லா விளையாட விட்டோம். இங்கே வந்து கஃபேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதுவுமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் இருந்தது. லைக் காஃபி, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, ஈவன் பீட்சா, பர்கர் அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் குட்டிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஏன்னா சும்மா பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கெலாம் போயிருக்கோமே தவிர இவ்வளோ பெரிய ஒரு ப்ளே ஏரியாவுக்கு வந்து நாங்கள் போனதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தாங்க. அதுக்கப்புறம் போக 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 ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கு நிஜமாவே மனசு இல்லை. நீங்கள் வந்து நியூசிலாண்டில் ஆக்லாண்டில் இருக்கீங்க, இல்லை ஆக்லாண்ட் வரீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி குட்டீஸ் இருக்காங்க, 12 வயசு வரைக்கும் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.